மார்னிங் சின்ன முருகன் குட் மார்னிங். இன்றைக்கு நாங்கள் வந்து கதைக்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் நீரை பற்றி கதைக்க போகிறோம். நீர் வந்து மனிதன் அடிப்படை தேவையில் உண்டு. நீரின்றி அமையாது இந்த உலகு. ரெண்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அந்த கூட்டுக்கு அமைவாகவும். ஆகவே தண்ணியை வந்து நாங்கள் எவ்வளவு தூரம் கவனமாக பாவிக்க வேணும். அது குடிநீர் வந்து மிக முக்கியமானது. மழை நீர் தான் இந்த எங்களை குடிநீராக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்ட நிலத்தில் இருந்து நாங்கள் ஒரு 100 அடிக்குள்ளே தூய்மையான மழை நீரை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீராகவும். ஆக அதிகூடின இடங்களுக்கு தண்ணி வந்து கூட தாளத்தில், அதாவது குழாய் கிணறு மூலம் நாங்கள் எடுக்கக்கூட அது 300 வருடங்களுக்கு மேற்பட்ட மழை நீர் தான் அப்படி எங்களுக்கு குழாய் கிணறு மூலம் கிடைக்கிறது. அடியில் போடுறது அந்த தாளம். ஆகவே குழாய் கிணறு நீர் வந்து நாங்கள் மிகவும் கவனமாக பாவிக்கணும். அந்த நீர்களை நாங்கள் வேஸ்ட்டாக தோட்டங்களுக்கு அல்லது வேறு தேவைகளுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது அடுத்த ஜெனரேஷனுக்கான தண்ணி தட்டுப்பாடு மிகவும் கூடுதலாக இருக்கும். அந்த வேலை யாழ்ப்பாணத்தில் வந்து கடல் நீரை வந்து சுத்திகரித்து இவ்வாறான டேங்குகள் எல்லாம் பெரிய டேங்க் இருக்கு எங்களுக்கு பின்னால் பாருங்க. இந்த டேங்கில் கட்டி தூய்மையான நீரை வந்து ஒரு குறைந்த செலவில் வந்து மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி யாழ்ப்பாணத்தில் திட்டங்களை வந்து முன்னெடுத்து வராங்க. உங்களுக்கு ஏதாவது தண்ணி ஏதாவது சம்மந்தமான பிரச்சனை இருந்தால் அல்லது ஊரில் ஏதாவது தேவைப்பாடுகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. கமெண்ட்ஸில் போடுங்க. ஏதாவது மாற்று நடவடிக்கை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்க்கலாம். மற்றது நான் அவதான நட்சத்திரத்தில் முருகன் நிறைய விஷயங்களை நீங்கள் கெப்சை பண்ணி அறிஞ்சு வச்சுருக்கிறீங்களே. என்ன வாசிக்கிறீங்களா? அதாவது தேடல் என்பது கட்டாயம் தேவை. இல்லாட்டி நாங்கள் இருக்கிற நுழைச்சை வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் வச்சுருக்கலாம். அவை நாங்கள் லைஃப்பில் வந்து தேடிக்கொண்டே இருக்க வேணும். ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டே இருக்கணும். இருந்தால் தான் நாங்கள் இருக்கிற நுழைச்சையும் தக்க வச்சுக்கொள்ளலாம். மேலும் புதுசாக விஷயங்களை அறிஞ்சுக்கலாம். இல்லாட்டி எங்களுக்கு குறைஞ்சிடும். அப்டேட்ன்றது மிக முக்கியமானது. அப்டேட் இல்லாமல் பூமஸாக போயிடுவோமா? ஆகவே நாங்கள் கருத்துக்களை கொடுக்கக்கூடிய அது வந்து ஒரு பலமான கருத்தாக இருக்கணும். வேறு என்ன ஷார்ட் மெசேஜ் உங்களுக்கு லாங்காக வேணுமென்னாலும் பாருங்கள். அடுத்து நாங்கள் வீடியோவும் போட்டுக்கிறோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு என்ன உங்களோட கமெண்ட்ஸில் போடுங்க, அபிப்பிராயங்கள் என்னென்று போடுங்க. பாய், சி யூ டாட்டா. அனைத்து உறவுகளுக்கும் நன்றி, வணக்கங்கள்.